ஏய் எங்கடா போற? இந்த பொண்ணு பார்த்த நேரத்துலயாவது இந்த முடிய வெட்டி தொலைன்னு சொன்னா கேட்டு தொலைறியா என்ன? எப்ப பாரு இதே இந்த வேஷ்டி சட்டை இது போட்டு தொலையாதுன்னு சொன்னாலும் கேட்கறது கிடையாது. என் அக்கா போறா இருக்குடா உன் கூட. இதெல்லாம் ஸ்டைலு. சும்மா என்கிட்ட இது பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டேன். ஆனா உன டைலு வெங்காயம்னு சொல்லிக்கிட்டு டைலு கிடையாது, ஸ்டைல். என்ன வெங்காயம் கன்றாவியோ? ஏண்டா ஆடி 18டா ஊருக்கு போனா உன் அத்தை பிள்ளையும் பார்த்துட்டு வந்துடலாம். அப்படியே கல்யாணத்துக்கு உண்டான பேச்சுவார்த்தையும் முடிச்சுட்டு வந்துடலாம்டா. எதை முன்ன சொல்லணுமோ அதை முன்ன சொல்லாத. மத்த எல்லா விஷயத்தையும் பேசிக்கிட்டு கிடப்ப. ஆத்தாடி இது எங்க இருந்து வந்துச்சு இந்த கண்ணாடி? இந்த ஊர் திருவிழால 100 ரூபாய்க்கு 10 கண்ணாடி வாங்கி வச்சிருக்கேன். அதுல ஒண்ணுதான் இது. 100 ரூபாய்க்கு 10 கண்ணாடி வாங்கினியே, அது ஒரு 4-5 கண்ணாடி வாங்கியிருந்தீங்கன்னா நம்ம கடையில வச்சு வியாபாரம் பண்ணியிருக்கலாம்டா. ஆமா ஆமா, இதெல்லாம் நீ கடைன்னு போய் வெளியே சொல்லிட்டாரு சொல்லிட்டேன். கடை அவள கடை இத்து போனது புளித்து போனதுன்னு எல்லா பழசையா வாங்கி வச்சு வித்துக்கிட்டு இருக்க. அதனாலதான் நம்ம ஊருக்கார ஒரு ரூபாய் இந்த பக்கம் தலை வச்சு படுக்க மாட்டேங்கிறான். இதெல்லாம் பேசுற பேச்சு வேற. இந்த வயசுக்கு நானாவது இந்த மாதிரி வேலை செஞ்சாவது பொழைக்கிறேன். ஆனா எரும மாடு கழுத வயசாகி போச்சு, இன்னமும் 10 ரூபா பிரோஜனம் இருக்காட ஒன்னால. இங்க வராத்தா, நான் 10 ரூபா 20 ரூபா சம்பாதிக்காம இருக்கலாம். ஆனா நான் கூப்பிட்டேன்னு வச்சுக்க, இந்த ஊருக்கார மொத்தமே வருவாங்க. எதுக்கு உன்னை காய் தூணு துப்புறதுக்கோ? யாரு இதானே ஆகாதுன்றது? நீ ஆக மாட்டேன்னு தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன். பையன் வேணும் பையன் வேணும்னு தலை இருந்து பெற்றேன். ஆனா பையன் அப்படி தருதலையால வந்து நிக்குது. இங்க பாருடா, ஊருக்கு போறேன்டா, ஒரு காரை பிடிச்சிட்டு போனா தான்டா கௌரவமா இருக்கும். இப்ப என்ன உனக்கு உன் மருமகளை பார்க்க போகும்போது கார்ல போகணும் அவ்வளவுதானே? ஆமா, ஆனா காரெல்லாம் ஊருப்பட்ட வாடகை சொல்லுவாங்களேடா. யாரு நீ எதுக்கு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க? இப்ப என்ன கார் தானே வேணும், அத இப்படி ரெடி பண்ணிடுவேன் தெரிஞ்சுக்க. என்னடா சொல்ற? நீயே ஒரு லூசு பைய, உன்னை நம்பி எந்த இழிச்ச வேண்டாம் கார் கொடுப்பான்? அந்த இழிச்ச வாய பையன் அப்படின்னா பரவாயில்லடா. இந்த ஆடி 18க்கு மருமகளை போய் பார்க்க போகும்போது காரில் போனோன்னா அவ்வளோ பெருமையாக இருக்கும்டா. நீ எதை வேணாலும் செய்யாமல் போ, ஆனால் இதை மட்டும் எனக்காக செஞ்சிருடா. அப்போ தான் காரில் போய் இறங்கின மாப்பிள்ளைன்னு சொல்லி ஒரு 2 பவுனு 3 பவுனு சேர்த்து போடுவாங்க. இல்லைன்னு வச்சுக்க, போடுறேன்னு சொன்னால் அந்த 3 பவுனு மட்டும் தானே போடுவாங்க. தானே ஆகாதுன்றது. சரி சரி விடு விடு, என்னதான் இருந்தாலும் மாப்பிள்ளை நான் கார்ல போய் இறங்கினானே என் தங்க குட்டிக்கு கொஞ்சம் பெருமையா இருக்கும். சரி நான் போய் காருக்கு பேசிட்டு வந்துடுறேன். எப்ப போறது? நாளைக்கு தான் போகணும், வேற எப்போ போகிறது? நாளைக்கு போனாதான் ஞாயிற்றுக்கிழமை நல்லா கெடா ஆக்கி வெட்டி சாப்பிட்டுப்புட்டு மருமகளை பார்த்துப்புட்டு அப்படியே 2 வாரத்தை பேசி கொக்கி போட்டுப்புட்டு வர முடியும். சரி சரி வரேன், பாத்துக்க. ம் அப்பா, என் பையன் 10 காசு சம்பாதிக்காம இருந்தாலும் 4 மனுஷ மக்களை தேடி வச்சிருக்கான்பா. காரன்னு கேட்டோடனே கொடுத்துருவான் அந்த சாமி பையன். நாளைக்கு அந்த காரில் போய் நின்ன உடனேயுமே காரில் வந்திருக்கோம் அப்படி இப்படின்னு நல்லா பீத்தி விட்டு ஒரு 20 பவுன் 30 பவுன் சேர்த்து வாங்கிடுவோம். இந்த பையன் 3 பவுனுக்கு மேலே வாங்க வேணான்னு சொல்லிட்டான். ஆனால் நம்ம விடக்கூடாது, இதுதான் சாக்கு. வரலட்சுமியை எதுக்கு விடணும்? அப்படியே கொக்கி போட்டு பிடிச்சி இழுத்தர்றேன். ஓஹோ, நேற்று ஃப்ளக்ஸ் அடிக்கிறேன் நைட்டு அந்த சொட்டையும் பீத்திக்கிட்டு இருந்தானே, அது இதுதானே? என்ன போட்டிருக்கானுங்க? ஒன்று கண்ணுக்கே தெரியலையே. பாரு இத்தி பருத்தி பா இஞ்சி பஞ்சி வா இங்க இப்பாடுயும் வாங்கப்படும். ஒன்று போட்டு கேஜி போட்டு 100. என்னது? பருத்தி பஞ்சு வாங்கப்படும் 1 கிலோ 100 ரூபாயா? அட பாவி, நம்ம எல்லாம் 77 ரூபா 67 ரூபாய்க்கு தான் வாங்கிட்டு இருக்கோம். இவன் என்ன 100 ரூபாய்க்கு வாங்கப்படும்னு போட்டிருக்கான். அட பாவி, நம்ம ஏதோ 1 ரூபா 2 ரூபா தான் வச்சு விற்கிறோம். இவன் இப்படி 20-30 ரூபா வச்சு விற்றானா நம்ம கடையை மூடிக்கிட்டு தானே போகணும். கீழே என்ன எழுதியிருக்கு? பாரு இத்தி பருத்தி பா இஞ்சி பஞ்சி வீர் பா நெய் இக்கு விற்பனைக்கு வந்து 1 போட்டு கேஜி 50. என்ன எழுதியிருக்கான்? யாரும் பார்க்குறாங்களா? இல்லை யாரும் பார்க்கல. நல்லா போய் படித்து பார்ப்போம்.
நமக்கு எதுவும் கண்ணு மங்களா கிங்களா தெரியுதா? 1 கேஜி 100 ரூபா, இங்கே 1 கேஜி 50 ரூபா. இது என்ன ஒன்றுமே புரியலையே. வாங்குறது 100 ரூபாய்க்கு வாங்கி 50 ரூபாய்க்கு விற்றா என்ன இருக்கும்? நம்ம வாங்குறத விட விற்கிறது ஒரு 3 ரூபா 4 ரூபா ஒரு 5 ரூபா சேர்த்து வச்சு விற்போம். இவன் என்ன 50 ரூபாய்க்கு விற்றா என்ன லாபம் இருக்குது இதில்? கை காசில் போகும். இப்படி போன கடையை ஒரே நாள் ஊற்றி மூடிக்கிட்டுல போகணும். ஐயோ என்னங்க என்னங்க, இந்த சைடில் ஒரு 100 மூட்டை இருக்குது, அந்த சைடில் ஒரு 100 மூட்டை இருக்குது. மொத்தம் 200 மூட்டை. 200 மூட்டைக்கும் வெயிட்டை போட்டு பார்த்துடணும். 2 டன்னு கேட்டிருக்காங்க. கொடுத்தோம்னா ஒரு பல்காக அமௌண்ட்டு கிடைக்கும். ஆடி 18க்கு ஒரு நகை நட்டை வாங்கி பொண்டாட்டி கையில் கொடுத்துட வேண்டியதுதான். என்னங்க என்னங்க, என்னடியாச்சு? எதுக்கிட்டு இப்படி தெரிச்சுக்கிட்டு ஓடி வர? இங்க வெளியே ஃப்ளக்ஸ் வச்சிருக்காங்க இல்ல? ஆமாம், அந்த பயலுக ஏதோ நைட்டு ஒழுங்காக மாற்றலன்னு காலையில் ஏதோ மாட்டிக்கிட்டு தெரிஞ்சானுங்களே. ஆமாங்க, அதை பாத்தீங்களா? கடையை திறந்து நம்ம வேலை வெட்டியை பார்க்கறதுக்கே நமக்கு நேரம் சரியா இருக்கு. இதுல அடுத்தவன் இதை போய் பாத்துக்கிறதுக்கு நமக்கு எங்க நேரம் இருக்கு? எங்க அவன் நம்மள மொத்தமா முடிச்சு விடணும்னு வேலை பார்த்துட்டாங்க. என்னடி சொல்ற? ஆமாங்க, நம்ம பருத்தி எத்தனை ரூபாய்க்கு வாங்குறோம்? வெளியில 77 ரூபாய்க்கு வாங்குறோம். ஆனா நம்ம ஒரு 83 ரூபாய் 84 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இவன் 100 ரூபாய்க்கு வாங்கி 50 ரூபாய்க்கு கொடுக்குறேன்னு போட்டிருக்காங்க. கேரு, உனக்கே படிக்க தெரியாது. நீ கீதை அதை இதை பார்த்துட்டு வந்துட்டு கடுப்பேத்திட்டு இருக்காத. அவன் ஏதோ 100 ரூபாய்க்கு விற்கப்படும் 50 ரூபாய்க்கு வாங்கப்படும்னு எதுவும் போட்டிருப்பான். அப்படிலாம் போட மாட்டான். ஆமா ஆமா, எனக்கு படிக்க தெரியாதனாலும் எழுத்துக்குட்டி என்ன எழுதி இருக்குன்னு படிக்க தெரியும். அந்த அளவுக்குலாம் ஒன்றும் படிக்க தெரியாம இல்ல. நானும் படிச்சுட்டு வந்து சொல்றேன்ல, 100 ரூபாய்க்கு வாங்கி 50 ரூபாய்க்கு கொடுக்கறதுன்னு தான் எழுதி வச்சிருக்கேன். அடியே, எந்த கேனப்பயலாவது இந்த மாதிரி வேலை பார்ப்பானா? 100 ரூபாய்க்கு வாங்கி 50 ரூபாய்க்கு கொடுத்தா அதுல என்ன இன்னைக்கும்? அது நம்ம கை காசுல போகும். எங்க நம்ம அவனை விட 3 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுக்கறதுனால தான் அந்த ஊர்க்கார பயலுவை நம்ம கிட்ட கொடுக்குறாங்க. இப்போ இவன் மொத்தமா 23 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுக்க போறானேங்க. அப்ப ஊர்க்கார பயலுவெல்லாம் அவங்ககிட்ட தான் போடுவாங்களோ? அதுவும் இல்லாம நம்ம குறைச்சி தான் மற்றவங்களுக்கு விற்பனை பண்றோம். இவன் மொத்தமா 50 ரூபான்னு போது நம்ம கடை அவ்வளவுதானாங்க. யாரு, நீயும் பயந்து என்னையும் பயமுறுத்தாத. அப்படிலாம் ஒன்றும் நடக்காது. சும்மா நடக்காது கிடக்காதுன்னு சொல்லிக்கிட்டு நீங்க பாட்டுக்கு இருக்க வேண்டியதான். நான் பார்த்துட்டு வரேன். அப்ப என்ன நான் பைத்தியக்காரியா? ஏய், இங்கே பாரு, சும்மா விளையாண்டுட்டு இருக்க. எதுல விளையாடணும்னு இல்லையா? ஏங்க, இத்தனை நாள் அவன் கடை நடத்திட்டு இருந்தான். நம்ம 3 ரூபாய் குறைச்சி ஏற்றி போட்டு கொடுக்கவும் எல்லாரும் நம்ம கிட்ட வந்தாங்க. இப்போ மொத்தமா அவன் இது பண்ணும்போது அங்கதானங்க போவாங்க. ஐயோ கடவுளே, இதை நம்பி வேற நான் கடன் வாங்கி இல்லாத இந்த கடையை நடத்திக்கிட்டு இருக்கேன். ஐயோ, போட்டு முதல்ல கூட எடுக்க முடியாதோ? எனக்குமே பயமா இருக்குங்க. வாடகை வேற வந்துருச்சு. வாடகை கட்டணும், லோனு கட்டணும், டியூ கட்டணும், பையனுக்கு வேற ஃபீஸ் கட்டணும், வீட்டுக்கு வாங்கி போடணும், இந்த அத்தை உடம்பு செல்லாம கிடக்காக அதுக்கு வேற பார்க்கணும் வைக்கணும். எல்லாம் என்னங்க பண்ண போறோம் இந்த ஒரு கடையை நம்பி? இதுல வேற விவசாயம் இருந்தா கூட இது போனா போயிட்டு போகுதுன்னு விவசாயத்தை பிடிச்சிக்கிட்டு பண்ணலாம். அதுக்கும் வழி இல்லாம பண்ணிவிட்டாங்க. இப்படி தொழிலையும் முடக்கினா என்னங்க பண்ணுவோம் நம்ம? ஐயோ, என்னடி சொல்ற? காலங்கத்திலேயே என்னமோ இடி இறக்குன மாதிரி இருக்கு. 2 டன்னு வேற லோடு கேட்டிருக்காங்கடி. அதுக்காக தான் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன் நானே. ஐயோ ஏங்க, இதெல்லாம் பார்த்தா பயமா இருக்குங்க. சொந்த மந்தானே பந்தக்கால ஆட்டி விடுறவன்னு சரியால இருக்கு. நம்ம ஒரு அடி பார்த்தா அவன் 10 அடி பாயிறாங்க. நம்ம 3 ரூபா வச்சா அவன் 23 ரூபா வைக்கிறான். அதுக்கு மேல நம்ம வச்சு குறைச்சு கொடுத்தோம்னா நமக்கு ஒன்றும் கட்டுப்படி ஆகாதேங்க. இப்பதான் தொழில் நல்லா சூடு பிடிச்சி நல்லபடியா போகுதுன்னு நினைச்சேன். அதுக்குள்ள முடக்கணும்னு நினைச்சிட்டானே. இப்ப என்ன பண்றது? அவ்வளோதான் போச்சு. நம்ம கடையை எடுக்க வேண்டியதான். இருந்து இப்போதான் பொறுப்பா நீங்களும் குடும்பத்தை பார்க்கணும், அதுவும் உங்கள் பொண்டாட்டி பிள்ளைங்களை பார்க்கணும்னு ஆசைப்பட்டு எல்லாம் பண்ணீங்க. மொத்தத்தையும் முடிச்சிட்டான். இவரு என்னதான் உடம்புல எண்ணெயை தேய்ச்சிட்டுப்பா எடுத்து மண்ணில் போட்டு புரண்டாலும் அது ஒட்டுற மண்ணு தான் ஒட்டும். எல்லா மண்ணும் ஒட்டாது. நமக்கானவங்க எப்படியா இருந்தாலும் வருவாங்க. அந்த நம்பிக்கையே எனக்கு இருக்கு. இந்த ஊருக்காரங்க எல்லாரும் அவன் விலை கம்மியாக கொடுக்குறான், விலை அதிகமாக கொடுக்குறான், அங்கெல்லாம் போவாங்க. இங்கே அவனும் வரமாட்டான். பாருங்க நான் சொன்னது நடக்குதா இல்லையான்னு. ஐயோ, இப்போ என்ன பண்றது? இதை நம்பி வேற கடனை வேற வாங்கி வச்சிருக்கனே. ஏங்க, எங்கிட்டாவது வெளியே போயிட்டு வரலாமா? வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுக்கு சரியா இருக்குங்க. ஆரம்பிச்சுட்டாடா. என்னடா கொஞ்ச நாளா எதுவும் பேசலையேன்னு பார்த்தேன். உங்களுக்கு என்னப்பா, நீங்க 24 மணி நேரமும் வெளியவே இருக்கீங்க. நாங்க அப்படியே இருக்கோம். ஏமா, நான் 24 மணி நேரம் வெளியே ஜாலியாக சுத்திக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறியா? வேலை பெண்டு நிமித்தி எடுக்கிறாங்கம்மா. நீ வேற அதை புரிஞ்சுக்காம சும்மா விளையாட்டு பண்ணிட்டு இருக்காதீங்க. எங்கிட்டாவது போயிட்டு வரலாங்க. சரி, ஓகே. எங்க போலாம், என்ன பண்ணலான்னு சொல்லு, அங்க போவோம். ஓகேவா? ஓகே. சரிங்க மேடம். இப்போ நான் உத்தரவு வாங்கிக்கலாம் தானே? இப்போ நான் கிளம்பலாம் தானே? எதுவும் பிரச்சனை இல்லைல்ல? ஒன்றும் இல்லை. என்னத்தங்க நோட்டை போட்டு புரட்டி புரட்டி பார்க்குறீங்க? என்னத்த பார்க்குறீங்க? ஃப்ளக்ஸ் வைக்கிறதுக்கு மொத்தமாக எவ்வளோ செலவானுச்சு? மாப்பிள்ள, அதுக்கு ஒரு 3500. 3500ன்றீங்க. ஆனால் 7000 ரூபாய் கணக்கு சொல்லியிருக்கீங்களே. 7000க்கு என்ன வேலை பார்த்தீங்க? என்னங்க, எங்க அப்பா காசு எடுத்துருப்பாருன்னு சந்தேகப்படுறீங்களோ? கணக்கு இடிக்குதுல, இதுல எங்க போய் சந்தேகம் வந்துச்சு? தம்பி, இங்க பாருங்கப்பா, 3500 ரூபாயா? அதுல 2000 ரூபாய் வண்டி வாடகைப்பா. என்னது
2500 வாடகையா? ஆமா பின்ன என்ன சும்மாவா கொண்டு வருவாங்க? அப்புறம் அப்புறம் இந்த பயல்களை கூட்டிட்டு போனா அது வேணும் இது வேணும்னு கடையில நல்லா வாங்கி மொக்குன்னு மொக்குறாங்கப்பா. அதுவும் இல்லாம பெரிய பெரிய கோழி, முழு கோழி வேணும், கிரீன் சிக்கன் வேணும், அது வேணும்னு ஐயா ஐயா அங்கேயே ஒரு பில்லு பண்ணிட்டாங்கப்பா. 3500 போர்டுக்கு எம்புட்டு செலவு. இப்போ என்ன, இப்போதான் நம்ம எல்லாமே ரேட்டு கம்மியாக போட்டிருக்கோம், எல்லாம் பண்ணியிருக்கோம். மொத்த பேர் நம்மக்கிட்ட தான் வரப்போகிறாங்க. விட்டதை பிடிச்சிருவோம். விட்டதை பிடிக்கிறோன்னு கடைசியில் என்ன விட்டதை பிடிக்க போறோமோ தெரியலப்போ. எப்பயும் நீங்கள் பாசிட்டிவாகவே பேச மாட்டீங்க, எப்போ பார்த்தாலும் நெகட்டிவாகவே பேசுங்க. அப்புறம் என்ன நடக்கும்? அப்புறம் அப்படித்தான் நடக்கும். ஏண்டி காசு சம்பாதிக்க அவன் எம்பிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். உனக்கு என்னத்த போய் புரியும்? போடு வச்சுன்னு இந்த ஆளை கூட்டிட்டு வந்துட்டால. வாடா சுருளி, வா வா. என்ன பண்றீங்க? அலமோதி கல்ல போலையே. இதுக்கு மேல ஏதாவது ஒண்ணு பேசினா நான் தான் தள்ள வேண்டியதா இருக்கும். என்னடா? அண்ணே ஆடி 18 இல்ல, ஆடி முடிஞ்சு கல்யாணம் வச்சிருக்கோம்ல, அதான் அம்மா ஊருக்கு போகணும்னாங்க. ஊருக்கு போகணும்னா போயிட்டு வா, அதுல என்ன? அண்ணே அதான் நாளைக்கு ஊருக்கு போறோம். பொண்ணு வீட்டுக்கு போகும்போது சும்மா அப்படி போக முடியும்? பொண்ணு பார்க்க போறோன்னா சும்மா எதுவும் போக முடியாது. பூ பழம் அது இதுன்னு ஏதாவது வாங்கிட்டு போ. ஆமா அது தெரியாம தான் வான்ட்ட வந்து நான் கேக்குறேன் பாரு. நான் போகும்போது கொஞ்சம் பஸ்ல போனா கொஞ்சம் அதெல்லாம் கெத்து இருக்காது. ஆனா காரை கொடுத்தீங்கன்னா போயிட்டு வந்துருவான். என்னண்ணே கார் கொடுக்குறியா? ரோட்ல போறது வாரத்துக்கு எல்லாமே என் மாப்பிள்ள வண்டி வாங்கி வச்சிருக்காரு. எம்மாடி கேரு, எம்மாடி மாப்பிள்ளைக்கு இது காரத்துக்கே அப்படியே கொடுத்துட போறாரு. ரூபாயா 2 ரூபாயா 18 லட்சமா நம்ம போறதுக்கு வண்டி வாங்கி வச்சிருந்தா ரோட்ல போறதுக்கெல்லாம் வாங்கி கொடுக்குறது. இவங்கெல்லாம் 10 ரூபாய்க்கு கார் வாங்குறதுக்கு கூட துப்பு இல்லாதவங்க. இவங்களுக்கு போய் 18 லட்சம் ரூபாய் கார் கொடுக்க போறியா? மாப்பிள்ளைக்கு கொடுக்க வேணாம்னு சொல்லு. இவனுங்க ஓட்டி கீட்டி ஓட்ட தெரியாம ஓட்டி ஏதாவது ஒன்று கிடக்கு ஒன்று பண்ணிவிட்டாங்கன்னு வச்சுக்க, நம்ம தான் செலவு பண்ணிக்கிட்டு இருக்கணும். இவன் மூஞ்சும் மொகர கட்டைக்கும் பஸ்ல போறதே பெருசு, இதுல கார் வேணும். நம்ம கார் அன்னைக்கே போகணும்னு சொன்னேன், கார் எடுத்துட்டு போனேன். என்ன கார் சாவி கொடுனே, வாட்டர் வாஷிங்க்கு விட்டுட்டு அப்படியே எடுத்துட்டு போயிட்டு வந்துடுறேன். ஆடி 18க்கு நாங்கள் வெளியே போகிறதா இருக்கு, அதனால வேற ஏதாவது வண்டி பார்த்துக்கவே. ஆடி 18க்கு நம்ம எங்க போறான்? வீட்டுல தானே இருக்க போறான். என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? காரை எதுன்னு எழுப்பி ஓட்டச்சி வச்சுட்டானா என்ன பண்ணுறது? எதையாவது விட்டு தொலைஞ்சிட்டானா? ஆமா மாப்பிள்ள, கார் என்ன ரூபாயா 2 ரூபாயா 18 லட்சம் போட்டு வாங்கி இவனுக்கு கொடுத்து ஏதாவது ஒன்று கிடக்கு ஒன்று ரிப்பேர் பண்ணி வச்சுட்டானா நீங்க தான் செலவு பண்ணிக்கிட்டு இருக்கணும். அவங்களுக்கு என்ன? கேளுங்க, இல்லைன்னு சொல்லி அனுப்புங்க. கார் தானே கேட்டேன், இல்லை வேற எதுவும் உங்களுக்கு சொத்து எழுதி கேட்டேனா? ஏன்னா 3 பேரும் குறுன்னு பேசுறாங்க, ஆனால் என்னத்த பேசுறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது, புரிய மாட்டேங்குது. டேய் சொல்லி வெளியே போறதா இருக்கும்டா கார்ல. வேற ஏதாவது கார் பாத்துக்கிறியா? என்னன்னு சொல்ற? உன்னை நம்பிதான் வந்தேன். அம்மா வேற கார்ல போனாதான் கொஞ்சம் கௌரவமா இருக்கும் அப்படின்னுச்சு. வெளியே போகிறது இல்லைன்னா காரை கொடுத்துருவோம். உனக்கு கொடுக்காமையா நாங்கள் இருக்க போகிறோம்? சொல்லு பாப்போம். எங்களுக்காக எவ்வளோ உதவி செஞ்சுருக்கேன். இந்த கடை வைக்கிறதுக்கே நீ தான் அம்புட்டு கஷ்டப்பட்ட. உனக்கு செய்யாமல் இருப்போம்மா? நிறைய புரிஞ்சுக்கப்பா. ஏங்க வேணும்னா ஒரு 500,000 வேணா கொடுங்கங்க நம்ம சுருளிக்கு. என்ன பேசிக்கிட்டு இருக்க? இந்த மாதிரி ஆளுங்களுக்கு காசை கொடுத்துட்டு பின்னாடி அந்த காசுக்காக நம்ம தான் தொடாந்துக்கிட்டு இருக்கணும். காரை கொடுக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க, அதுக்கு இப்படி ஒரு சாக்கா? சரி வாரேன். நீ தப்பா எடுத்துக்காதடா, மற்ற நேரமா தான் தந்துருவேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆடி 18 தானே, வேற ஏதாவதா? கல்யாணத்துக்கு உன் வண்டியே எடுத்துக்கிறேன், சரியா? கண்டிப்பாக சுருளி, நாங்கள் வண்டி தரோம், சரியா? ம். யாராவது வந்து வண்டி வேணும்னு கேட்டா இல்லைன்னு சொல்லி பழவுங்க, சும்மா இருக்குன்னு தூக்கி கொடுக்காம. ஆமா மாப்பிள்ள, இவங்க ஓட்ட தெரியுமா ஓட்டி நெரிச்சு கிழிச்சு வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம தான் கடந்துட்டு பதறிட்டு கிடக்கணும். இவங்களுக்கு என்ன இல்ல, கஷ்டப்படும் போது அவன் தான் உதவி செஞ்சான். இங்க நம்ம வீட்டுல சாப்பாடு இல்லாத போது கூட அவங்க வீட்டுல இருக்கும். அந்த அம்மா அந்த பொட்டி கடையை நடத்திட்டு தான் காசு சம்பாரிச்சு அதுல வர வருமானத்தை வச்சுதான் குடும்பத்தையே நடத்திட்டு இருந்துச்சு. சாப்பாடு இல்லைன்னு போதெல்லாம் அதெல்லாம் கொடுத்தானு உதவி செஞ்சது. இன்னைக்கு அவங்களுக்கு நம்ம செய்யணும்ல, அதான். அதுக்கெல்லாம் செய்யற அளவுக்கு நல்லா செஞ்சுட்டீங்க, கம்முன்னு இருங்க. அவன் எதுவும் தப்பா எடுத்துக்கிறானோ என்னவோ. அதெல்லாம் ஒரு தப்பும் நினைக்க மாட்டான், கம்முன்னு இரு. வாடி வாடி என் தங்க புள்ள வாடா. இன்ன வரைக்கும் ஒன்னதான் பார்த்துக்கிட்டு காத்துக்கிட்டு இருந்தேன். என்னடா காரில் தானே ஏற்பாடு பண்ணிட்டு தானே? மருமகளுக்கு போன போட்டு சொல்லிட்டேன். அதுவும் இல்லாமல் சம்மதி அம்மாவுக்கும் சொல்லிட்டேன்டா, காரில் வாரோம் அப்படி இப்படின்னு எல்லாரும் தட்டை புட்டலான்னு எல்லாம் பண்ணி வைக்கிறோம், வந்துருங்கன்னு சொல்லிட்டாங்கடா. அட நீ வேற அக்கா. என்னடா? அவங்க வெளியே போறாங்க ஆடி 18க்கு, அதனால கார் தர முடியாதுன்னுட்டாங்க. நான் பார்த்தேன், சின்ன பிள்ளை வந்து சேருமா, ஏட்டு சொரக்கா சோத்துக்கு தான் உதவுமா. நீ பிடிக்க வைக்கிற ஃப்ரெண்டுங்களாம் இப்படித்தானே இருக்கானுங்க. எல்லாத்துக்கும் நீ வாங்கி கொடு, நல்லா ஊரை சுத்து அவங்களுக்காக ராத்திரி பகல் கஷ்டப்பட்டுக்கிட்டு கிடக்குற.
ஆனா உனக்கு ஒரு உதவினா ஒரு நாய் பேய் வந்து செய்ய மாட்டேங்குது. இதுக்கு தான் சொல்றது ஆத்தா பேச்ச கேட்டுக்கிட்டு ஒழுங்கா இருன்னு. அவரு கூப்பிட்டாரு இவரு கூப்பிட்டாரு, வீட்டுல சாப்பிட்றது கூட கிடையாது, போய் செய்யறான் புழுக்க வேலை. பாத்தியா உன்னையெல்லாம் வேலைக்காரனா தான் வச்சிருக்காங்க. நீ தான் நினைச்சுக்கிற அண்ணே நொன்னே நொன்னே அப்படி ஓடுறது. அவனுங்கெல்லாம் உனக்கு கேவலமா தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இனிமேலாவது ஒழுங்கா பொழப்பு போல இருக்கிற கடையவாவது நல்லா டெவலப் பண்றதுக்கு வழிய பாரு. ஊராமுட்டு கடைக்கு போய் செய்யலாம்பா. ராத்திரி பகலா பிளக்ஸ் வைக்கிறது என்ன, கூட்டுறது என்ன, கடை பார்க்கறது என்ன, அது என்ன இது என்ன, வெத்த ஆத்தா கடை நடத்திக்கிட்டு இருக்கா. இதுங்க வந்து ஒரு பொட்டலை கட்ட முடியல, அதுக்கு துப்பு இல்லாம கிடக்குது. ஒருத்த வண்டி கொடுக்குறானா, இதுக்கு தான் சொல்றது நம்மகிட்டயும் ஒண்ணு இருக்கணும்னு. நேரத்துக்கு ஒழுங்கா நீ வேலைக்கு போயிருந்து 10 சம்பாதிச்சிருந்தீங்கன்னா இன்னைக்கு நம்மளும் ஒரு வண்டியை வாங்கியிருக்கலாம்ல. இவங்கிட்ட கையை ஏந்திக்கிட்டு சொன்னது நிக்கணும்ன்றது அவசியம் இருக்கா? வரடா இனிமே சாமி வாரான் சோமி வாரான், அவனுக்காக போய் அந்த புழுக்க வேலை பார்க்குறேன், இவனுக்காக போய் இந்த புழுக்க வேலை பார்க்குறேன்னு சொல்லிட்டு நீ என்கிட்டாவது போ. உடனே காலை உடச்சு போடுறேன் பார்த்துக்க. சோறு திங்கிறது இங்கே, விசுவாசம் அங்கேயா? பாத்தீங்களடா, ஒரு உதவின்னு கேட்டோன்னே செய்ய மாட்டேங்கிறானுங்க. இதுதான்டா எல்லாரும், இப்படிதான் எல்லாரும் இருக்காங்க. நீ தான் வெளுத்ததெல்லாம் பால் நினச்சிக்கிட்டு இருக்க. ஆனா அவங்கள கல்லுன்னு இப்பயாவது புரிஞ்சு தொலை. நல்லா புரியுது. இருக்கிற கடையை இனிமேல் ஒழுங்கா பார்த்து வேலை வெட்டியை பார்த்து நம்மளும் 15 சம்பாதிச்சு நம்ம கார் வாங்குவோம். இது என்ன காரு சுச்சுப்பி காரு, இதை விட பெருசா பிரம்மாண்டமா நம்ம வாங்குவோம்டா. இடத்த விட்டு காரை வாங்குறது ஒரு பெரிய விஷயம். பொண்டாட்டி பேச்சும் மாமனார் பேச்சும் கேட்டுக்கிட்டு எனக்கே காத்தர மாட்டேங்கிற. ஏண்டா சாமி, உனக்காக எவ்வளவு வேலை செஞ்சிருப்பேன். இவளை நீ கல்யாணம் பண்ணணுன்றதுக்காக எங்கெல்லாம் போய் முச்சந்தியில உட்காந்த. அன்னைக்கெல்லாம் உன்னை என் வீட்டுல கூட்டிட்டு வந்து நான் விட்டேன். ஆனா இன்னைக்கு எனக்கு ஒரு தேவனோன்னு கார் கொடுக்க மாட்டேங்கிற. அந்த அளவுக்கு நான் கேவலமாயி போயிட்டேன்ல. எத்தனை நாள், நேற்று ராத்திரி கூட உன் கடை நல்லா இருக்கணும்னு சொல்லி ஓடா தெரிஞ்சிருக்கேன். ஆனா எனக்கு ஒரு உதவி செய்ய மாட்டேன்ட்ட. வேலைக்கு போவான் உன நல்லா போட்டு உறிஞ்சி வேலை வாங்கிக்கிறானுங்க. ஆனா 10 ரூபா சம்பளம் கொடுக்க மாட்டானுங்க. ஆனா பாத்தீல, அவன் சம்பாரிச்சு நல்லா இருக்கிறதுக்கு ஒன்னைய வேலை வாங்கியிருக்கான். இங்க பாரு, இனிமே நீ விட்டு வச்சதெல்லாம் போதும். இத்தனை நாள் வேலை செஞ்சதுக்கு முதல்ல போய் கூலியை கேளு. இவங்க ஊர் பொறுக்கிறதுக்கு நீ கடையை திறந்துக்கிட்டு போய் உட்காந்து காவை கத்துக்கிட்டு இருப்பல்ல, அதுக்கெல்லாம் சேர்த்து போய் காசு கேளு. சரிம்மா சரிம்மா, நான் அதெல்லாம் பாத்துக்கிறேன். ஆமா ஆமா, நீ பார்த்து கிழிச்ச. நானே அவங்க வீட்டில் போய் சத்தம் போட்டாதான் சரிப்பட்டு வரும்னு சொல்லிட்டேன். நீ இருக்கட்டும் பாரு. அன்னைக்கெல்லாம் அவங்க ஓடி போயிட்டாங்கடா, வீட்டுக்குள்ளே சேர்க்கலன்னு அன்னைக்கு நம்ம வீட்டுக்குள்ளே சேர்த்தோம். இன்னைக்கு நமக்கு ஒரு உதவினா கார் தர மாட்டேங்கிறீங்களா? காரு இருக்கட்டும் இருக்கட்டும். ஏரோப்ளைன்ல போடுற மாடு மேயறதுக்கு கீழே தானே வந்தாகணும். வரட்டும் வரட்டும், அன்னைக்கு இருக்குது. இவ்வளவு நன்றி கெட்டவனா இருப்பான்னு நினைச்சு கூட பார்க்கல. இருக்கட்டும், பார்த்துக்கிறேன்.